அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன வயசில் நடந்த விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணி போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, வேர்க்கடலையை 3 இடமா பிரித்து அள்ளி வச்சிட்ருக்கேன். இதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு என்ன காரணமா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி நாங்கள் சின்ன வயசில் ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு பொதிகை டிவியில் படம் போடுவாங்க. அப்போல்லாம் நாங்கள் ஒரு 6வது 7வது படிப்போம். சரி, எங்கள் கிராமத்தில் 2 வீட்டில் தான் டிவி இருக்கும். ஒரு வீட்டில் டிவி வெளியே எடுத்து வச்சுருவாங்க. ஒரு வீட்டில் டிவி வீட்டுக்குள்ளவே இருக்கும். இப்போ இந்த நாளில் வேர்க்கடலை உரித்து மானவரி வேர்க்கடலை அப்படின்னு சொல்லி கையில் போடுவாங்க. இப்போ நிறைய மிஷின்கள்லாம் வந்துடுச்சு. அப்போ எதுவுமே கிடையாது. அப்போ அந்த படம் பார்க்கணும் அப்படின்னா எல்லாரும் 10 பெண்கள், எத்தனை பேர், பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே படம் பார்க்க போனாங்க. டிவி இருக்குது, அவங்க வீட்டில் படம் பார்க்கணும், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கும்பலாக வேர்க்கடலை அள்ளி வச்சுருவாங்க. அப்போ அந்த ஓனரு, அந்த வீட்டில் டிவி வச்சுக்கிற ஓனர் அம்மா அள்ளி வச்சுருவாங்க. அள்ளி வச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டே அந்த வேர்க்கடலையை நம்ம உரிச்சிக்கிட்டே டிவி பார்க்கணும். இதுதான் அந்த வீட்டில் டிவி பார்க்க போனோம்னா இதுதான் எடுத்து வைப்பாங்க. அப்போ பசங்க என்ன தெரியுமா, டிவினா புதுசாக இருக்குல்ல, படம் போடுது, அது திரும்ப பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போயிட்டு உட்காந்து அந்த டிவி பார்த்துக்கிட்டு அந்த வேர்க்கடலையை உரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேர்க்கடலை உரிக்காமல் அந்த காயை கூட சேர்த்து விட்ருவாங்க. அப்போ சேர்த்து விட்டோடனே அவங்களுக்கு டபுள் வேலை ஆகிடும். அந்த வேர்க்கடலையில் சரியாக உரிக்காமல் பயிர் இருக்கும், அதில் காயம் இருக்கும், அதோடய தோல் வேறு வெளியே எடுக்கணும் இல்லையா, சிரமமாக இருக்கும். அப்போ பசங்க வேர்க்கடலை உரிக்கிற கஷ்டத்தெல்லாம் பார்க்காதுங்க. ஆனால் உரிச்சிக்கிட்டே டிவி பார்ப்பாங்க. பார்த்துட்டு பசங்க சேர்க்கும். இது ஒரு நாள் பார்த்துருவாங்க. இந்த பசங்க இப்படி பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்வாங்கன்னா, வேர்க்கடலை உரித்ததுக்கப்புறம் அது கடைசியாக வரும் பாருங்கள், அந்த வேர்க்கடலை தோலை தனியாக எடுத்து வச்சுட்டு பயிர் தனியாக எடுத்து வச்சுட்டு வரணும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ காய் தெரியாது இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வரணும். இப்போ அந்தமாதிரி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த வேர்க்கடலை தோலை தனியாக எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு பயிர் தனியாக எடுத்து வைக்கணும். இது எங்களுக்கு அப்போ சின்ன வயசில் இதெல்லாம் வேலை செய்கிறோமே அப்படிலாம் தெரியல. ஆனால் நமக்கு தேவை என்ன, ஐயோ அவங்க வீட்டில் டிவி இருக்குது, நீ ஞாயிற்றுக்கிழமை படம் போட்டுருவாங்க 4 மணிக்கு, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சந்தோஷம்தான் எங்களுக்கு தெரிஞ்சதே தவிர இது ஒரு வேலையாக தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களை இப்படி இருக்கிறத இப்படி எடுக்குன்னு சொன்னால் கூட நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா இப்போ காணொலி, டிவி எல்லாமே, செல்லு, படம் எல்லாமே வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ வேர்க்கடலை உரிக்கிறதுக்கெலாம் கஷ்டமே கிடையாது. போயிட்டு மிஷினில் உடச்சிட்டு வந்துடுவாங்க. உடச்சிட்டு இப்போ வேர்க்கடலை போடுறாங்க. ஆனால் வேர்க்கடலை மிஷின்லாம் வந்த பிறகு விவசாய நிலங்கள் இல்லை.